நாமத்திற்கு மகிமையும் உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே 1வது வசனம் 2வது வசனம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமையாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டே. அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு 11வது வசனம். அதில் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த இரத்தின கல்லை போலவும் பளிங்கின் ஒளியுள்ள வச்சிரக்கல்லை போலவும் இருந்தது. அதற்கு பெரியதும் உயரமுமான கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள் ஆக 12 வாசல்களும் இருந்தன. அப்போ இந்த யோவான் தரிசனத்துல எதை பார்க்கிறார் என்றால் பரலோகத்தை, புதிய எருசலேமை அவர் பார்க்கிறார். அங்கு என்ன காரியம் இருக்கிறது என்பதை அவருடைய தரிசனத்திலே தேவன் தெளிவாக அவருக்கு காண்பிக்கிறார். அதை பார்த்த அவர்தான் இந்த புஸ்தகத்தை எழுதுகிறார் யோவான். அப்போ இந்த புதிய எருசலேமின் வாழ்வுக்காக தான் நீங்களும் நானும் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எப்பொழுதுமே இந்த உலகத்துக்குரிய பிரஜைகள் என்ற எண்ணம் நம்மளை விட்டு நீங்க வேண்டும். நம்ம மகிமையின் ராஜாவுடைய அவருடைய மகிமை நிறைந்த நகரத்துக்கு உரியவர்கள், அந்த நகரத்துக்குரிய பிரஜைகள் என்ற எண்ணத்தோடு நம்ம பூமியில இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அது மகிமையின் சாயல் அடைந்த நம்மளுடைய சரீரம் மறுரூபமாக்கப்படும் பொழுது அந்த பரமனோடு நாம் என்றென்றும் வாழக்கூடிய ஸ்லாக்கியத்துல இருப்போம். அதற்கு நிழலாட்டமாக இந்த பூமியில ஆண்டவர் நம்மளை வைத்து அவருக்குள்ளாக எப்படி நாம் ஆராதிக்க வேண்டும், எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று அவர் நம்மளை தினந்தோறும் நம்மேல் கண் வைத்து நமக்கு ஆலோசனை தந்து நடக்க வேண்டிய வழியை போதித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த போதகருடைய வார்த்தையின்படி நாம் நடப்போம் என்றால் அந்த புதிய எருசலேமின் வாழ்வுக்குள்ளாக மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வருவார். மணவாட்டிகளாகிய நமக்காக ஆயத்தப்பட்டிருக்கிற அந்த புதிய எருசலேமை ஆண்டவர் நம்மளை காண உதவி செய்வார். ஆமென். God bless you. இதை உணர்த்தும் வண்ணமாக ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. சுத்த துதிக்கும் வீடே, தெய்வ பக்தர்கள் ஆசையாமே, ஒளிமினிரும் தங்க தேருவீதியில் ஆவலுடன் என்று நான் சேருவேனோ. சுத்த துதிக்கும் வீடே, தேவ பக்தர்கள் ஆசையாமே, ஒளிமினிரும் தங்க தேருவீதியில் ஆவலுடன் என்று நான் சேருவேனோ. வானவரின் துதிநாதம் தொனி முழங்கும் சாலேமில், வானவரின் துதிநாதம் தொனி முழங்கும் சாலேமில் என்று நான் சேருவேனோ. பரசுதனை என்று நான் சேருவேனோ, பரசுதனை என்று நான் சேருவேனோ, பரசுதனை என்று நான் சேருவேனோ. முத்தினால் நிரம்பியதாய் உள்ள 12 வாசல்களே, அது கண்டு வர்ணித்து ஆனந்திப்பே, மணவாளன் மணபாரமே கேடுவான். முத்தி நிரம்பியதாய் உள்ள 12 வாசல்களே, அது கண்டு வர்ணித்து ஆனந்திப்பே,
பரசுதனை என்று நான் சேருவேனோ, பரசுதனை என்று நான் சேருவேனோ. கஷ்டங்கள் இல்லா நாடே, தேவ பக்தரின் பரம வீடே, அலங்கரித்த புதிய எருசலேமின் திருமார்பில் என்று நான் சாய்ந்திடுவேன். கஷ்டங்கள் இல்லா நாடே, நான் பக்தரின் பரம வீடே, அலங்கரித்த புதிய எருசலேமில் திருமார்பில் என்று நான் சாய்ந்திடுவேன். வானவரின் துதிநாதம் தொனி முழங்கும் சாலேமில், வானவரின் துதிநாதம் தொனி முழங்கும் சாலேம் என்று நான் சேருவேனோ, பரசுதனை என்று நான் சேருவேனோ, பரசுதனை என்று நான் சேருவேனோ, பரசுதனை என்று நான் சேருவேனோ. ஆமென். அந்த பரிசுத்த வீடாகிய ஹல்லேலூயா, கஷ்டமில்லா கண்ணீர் இல்லா ஹல்லேலூயா, அந்த ராஜ்யத்தை அந்த வீட்டை நாம் வாஞ்சிப்போம். கர்த்தருடைய மார்பிலே அனுதினம் சாய்ந்து அன்பரோடு நாம் ஆனந்தத்தோட ஆராதித்து அகமகிழ்ந்து ஹல்லேலூயா எப்பொழுதும் இருக்கிற அந்த பரம ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் நாம் இந்த உலகத்திலே வெகு ஜாக்கிரதையாய் வாழ்வோம். கர்த்தர் தாமே நித்திய வாழ்வளிக்கிறவர் இயேசு கிறிஸ்து, அவரோடு கூட இணைந்து நாம் எந்தெண்டைக்கும் ஆனந்திக்கிறவர்களாய் இருப்போம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.